ஹாய் என் மக்களே, நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். சிறுகிழங்கு பொரியல். இதுதான் அந்த சிறுகிழங்கு. நல்ல மண் போக கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்தால் இறங்குற மாதிரி இருக்கணும். இப்போ ஆற வச்சு நம்ம அந்த தொலியெல்லாம் எடுத்துடலாம். ஓகே, தொலியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் போதும் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக நறுக்கின இந்த சிறுகிழங்கு இதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். பொதுவாக இதை புளிக்குழம்பு இந்த மாதிரி டைப்பில் தான் வைப்பாங்க. பனிக்காலத்தில் புளி ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது. தக்காளி புளியெல்லாம் ரொம்ப சேர்த்துக்காதீங்க, அது நல்லதில்லை. அதனால தான் நான் பொரியல் பண்ணுறேன். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு சீரகம், பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய், கொஞ்சமாக தேங்காய் போட்டு இந்த மாதிரி கீரைக்கு அடிக்கிற மாதிரி அடித்து போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். ரெடி ஆயிடுச்சு சுவையான சிறுகிழங்கு பொரியல்.